பென்ஷன்லாம் கொடுக்குறாங்க. இந்த பென்ஷனில் ஒரு அப்டேட் அறிவிச்சிருக்கிறார் ஒருத்தர். ஒரு சூப்பரான ஸ்கீம்னு சொல்லலாம். இந்த ஸ்கீம் யாருக்கு சூப்பர், என்ன பென்ஷனில் அப்டேட், யார் அறிவிச்சது பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர் தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கான பென்ஷன் ஸ்கீமை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பென்ஷன் போயிட்டுருக்கு. உங்களுக்குலாம் தெரிலன்னா தெரிஞ்சுக்கிங்க. முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தவங்க அப்படின்னா அவங்க முன்னாள் எம்எல்ஏ அப்படிங்கிறதுனால அந்த பேரை மட்டும் பயன்படுத்தி ஊருக்குள்ளே மாசாக இருக்கிறதுல பென்ஷனும் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அப்டேட் இது. ஸோ அவங்களுக்கு பென்ஷன் பண்ணிக்குதா, அந்த பென்ஷனை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எம்எல்ஏவுடைய குடும்பம் இருப்பாங்கள்ல, முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவங்களுடைய குடும்பங்கள் இருப்பாங்க, அவங்களுக்கான ஒரு பென்ஷன் தொகையும் போயிட்டுருக்காங்க. குடும்பத்துக்கான பென்ஷன் அப்படின்னு தனியாக போயிட்டுருக்கு. அந்த பென்ஷன் தொகையுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்படி பல அப்டேட்டுகளை அள்ளி வாரி இறச்சிருக்கிறார். சட்டமன்றத்தில் முன்னாடி இருந்தவங்களுக்கு கூட அடேங்கப்பா நமக்கான நாள்ரா கண்ணினிக்கு அப்படின்ற அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செய்தியா இது அமைஞ்சிருக்கு. முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய மாத ஓய்வூதியம் 30,000 என்பதை 35,000 ரூபாயாக 1/4/2025 முதல் உயர்த்தப்படும். தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர் குடும்ப ஓய்வூதியம் மாதம் 15,000 ரூபாய் என்பது மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 17,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு தற்போது ஆண்டு ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வரும் மருத்துவப்படி 75,000 ரூபாய் என்பது 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஏற்கனவே இந்த ஆண்டின் மருத்துவப்படி தொகை வழங்கப்பட்டுள்ளது. மீதம் 25,000 ரூபாய் இதற்கான விதிகள் திருத்தம் பெற்று பின்னர் வழங்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.